கடல் தாண்டி விட்டு வாருங்கள், தோஷம் சரியாகும். அதான் நான் சொல்ல வர்ற பாயிண்ட். ஏதேனும் ஒரு இன்பச் சுற்றுலாவாவது போயிட்டு வாங்க. ஒரு 2 நாளாவது போயிட்டு வாங்க. இந்த தோஷம் சரியாகும். எந்த தோஷம்? இந்த 4, 9 கூடிய சுக்கிர பகவான் ஹி இஸ் கோயிங் டு ஸ்டே அனதர் 30 டேஸ். இவர் ரொம்ப மோசமான விஷயங்க. இவர் ஸ்டே ஆகக்கூடாது. அப்படி ஆனால் என்ன ஆகும்? ஏன்னா அவர் பாதகாதிபதி, அவர் பவர்ஃபுல் ஆகிட்டார். பவர்ஃபுல் ஆகிட்டார்னா வீட்டுக்குள்ளே இது வரைக்கும் டைவர்ஸ் பண்ணாதவங்களுக்கு டைவர்ஸ் பண்ணணும்னு தோணும். நான் சொல்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கட்டம் வரைக்கும் நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, நம்மக்கிட்ட ஒருத்தர் 2 பேர் வேலை பார்க்குறாங்க. ரொம்ப ப்ரிவிலேஜ் எடுத்துக்கிறாங்க. என்ன வேலைக்கு லேட்டாக வராங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. இப்போ நம்ம படக்குன்னு என்ன கோவப்படுறோம், என்ன இந்த மாதிரி பண்ணுறீங்க பாரு, எவ்வளோ நேற்று வந்த பசங்கள்லாம் எப்படி வேலை பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எவ்வளோ பெரிய தப்பு. ஒரு 10 வருஷமாக நம்ம கூட இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ப்ரிவிலேஜ் கூட கிடையாதா? ஏனென்றால் உங்களோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்போது அந்த நேரத்தில் ஒரு குஷனிங், இதுக்கு தண்டனை வேலை விட்டு அனுப்புறது கிடையாது. நீங்கள் சும்மா சுடுசொற்கள் சொன்னாலே போதும், அவங்க அடுத்த நாள் வந்து சரியாயிடுவாங்க. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம்.